உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். பஹூனியா பெர்புரே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மந்தாரை, கேமல்ஸ் ஃபுட் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஒட்டகத்தினுடைய பாதத்தை போன்ற வடிவுடையது என்பதனாலே கேமல்ஸ் ஃபுட் என்று கூட மந்தாரையை சொல்லுவார்கள். கொக்கு மந்தாரை என்று வெள்ளை நிறத்திலே உண்டு, சிவப்பு மந்தாரை என்றும் இரு வகை உண்டு. இதில் ஏதேனும் ஒன்றை எடுத்து மந்தாரை இலைகளை விழுதாக அரைத்து அதை தேனோடு கலந்து ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி என்று இருவேளை நாம் உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே பழைய மலத்தை, பல நாட்களாக வெளிவராமல் தேங்கி இருக்கின்ற கெட்டியான மலத்தை இளக்கி வெளித்தள்ளி த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, வாழை, த பிளான்டைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, இந்த வாழையினுடைய கிழங்கை ஒரு துண்டு எடுத்து எலுமிச்சை சாறு சேர்த்து அரைத்து அதனோடு பருத்தி துணி, பழைய துணியை நெருப்பிலிட்டு கொளுத்திய சாம்பல், வாழைக்கிழங்கு, எலுமிச்சை சாறு, பருத்தி துணி சுட்ட சாம்பல், இவை மூன்றையும் ஒரு சேர களிம்பு போல விழுதாக்கி கலந்து ஆறாத புண்களின் மேலே போட்டு வருவதனாலே இந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். அதனோடு கூட இதையே உள்ளுக்கு நாம் சிறிது சாப்பிடுவதனாலே சிறுநீர் தாரை எரிச்சல், வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற லுகேரியா, குனேரியா போன்ற துன்பங்களிலே இருந்தும் நமக்கு விடுதலை தரும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே வெண்மையும் மஞ்சளுமான வண்ணங்களை பெற்றிருக்கின்ற பூக்களை கொண்டிருக்கின்ற ஒரு மரம், பார்ப்பதற்கு அழகான ஒரு மரமாக இது விளங்குகிறது. இது டெலோனிக்ஸ் எலேட்டா, டெலோனிக்ஸ் எலேட்டா என்று தாவர பெயரை பெற்றிருக்கிறது. வாத நாராயணன் என்கின்ற பெயரை இதற்கு நம் முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள். நாராயணன் என்று சொல்லுகின்ற பொழுது மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். 3 கடவுளிலே நம்மை காக்கின்ற கடவுள் நாராயணன் என்பதனாலே இது நம்மை காக்கின்ற மருந்து என்பதன் நினைவிலே அப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள் போலும். வாத நாராயணன், வாதத்திலே இருந்து, காற்று சம்பந்தமான நோய்களிலே இருந்து, வாயு சம்பந்தமான நோய்களிலே இருந்து நம்மை காக்கின்ற நாராயணனை போல இது நமக்கு விளங்குவதனாலே வாத நாராயணன் என்ற பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள். வாத ராக்கச்சி என்று கூட இது பெயர் பெற்றிருக்கிறது. வாதத்தை ஒரு ராட்சசியை போல கடுமையாக எதிர்த்து ஓட்டக்கூடிய ஒரு பெயரையும் இதற்கு தந்திருக்கிறார்கள். இதனுடைய இலைகள் பக்கவாதம், பெராலிசிஸ், த பார்ஷியல் பெராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய, ஃபேஷியல் பெராலிசிஸ் என்று சொல்லக்கூடிய முகவாதம், இவற்றையெல்லாம் போக்குகின்ற உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இது விளங்குகிறது. வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த வாத நாராயணன் பெற்றிருக்கிறது. இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வாத நாராயணன் மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, அந்த மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம்.
முதல்ல நாம் வாதநாராயணன் இலை மற்றும் பூக்களை பயன்படுத்தி வயது முதிர்வினாலும் வாதத்தினாலும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்து, வாதம் அதிகரிப்பதால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாதநாராயணன் இலை மற்றும் பூக்கள், சுக்கு பொடி, மிளகுத்தூள், தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வாதநாராயண் மரத்தோட இலைகளையும் பூக்களையும் சேர்த்துக்கலாம். இந்த பூக்கள் இப்போ சீசனில் நமக்கு கிடைக்கிறதுனால மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களில் நமக்கு வாதநாராயணன் பூக்கள் பூத்திருக்கும். இந்த பூக்களை கொண்டு தான் இந்த மரங்களை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதனால் அந்த பூக்கள் மலர்ந்திருக்கும் காலத்தில் இந்த மரங்கள் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த இலைகள் எடுத்துக்கலாம். இப்போ சீசனில் பூ இருக்கிறதுனால நம்ம பூவும் சேர்க்குறோம். இந்த பூவோட இதழ்கள் இது மலரும் பொழுது, முட்டை இருக்கும் பொழுது இப்படி இருக்கும், மலரும் பொழுது நல்ல வெண்மை நிறமாக இருக்கும். மலர்ந்து ஓரிரு நாட்கள் சென்றதும் இந்த மாதிரி தங்க நிறத்தில் மாறிடும். இதோட இந்த இலைகளும் சேர்த்துக்கலாம். இந்த வாதநாராயணன் இலைகளை நம்ம சமைச்சும் சாப்பிடலாம். இதை நம்ம துவையல் செய்து சாப்பிடலாம் அல்லது கடைஞ்சி சாப்பிடலாம். மற்ற கீரைகள் நம்ம கடைஞ்சி சாப்பிடும்பொழுது இந்த கீரைகள் கிடைச்சதுன்னா, வாதநாராயணன் இலைகள் கிடைச்சா அதில் கொஞ்சம் சேர்த்து கடையலாம். இந்த இலைகளை நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். தினமும் ஒரு 1/4 தேக்கரண்டி அல்லது 1/2 தேக்கரண்டி அளவு தேன்லேயோ பால்லையோ நம்ம குழச்சி சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும் பொழுதும் மூட்டு வலி கட்டுப்படும். இதே வாதநாராயணன் இலைகளை நம்ம மேல் பூச்சு மருந்தாகவும் வலி வீக்கத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த இலைகளை நல்லா விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு ஒரு மூட்டையாக கட்டி நம்ம ஒற்றடம் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு தண்ணியில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணியில் வாதநாராயணன் இலைகளோட மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆறினதும் அதில் நம்ம கால்களை முக்கி வச்சிட்டு இருக்கும் பொழுது குதிக்காலில் ஏற்படக்கூடிய வலி, கணுக்காலில் ஏற்படக்கூடிய வலி, மூட்டு வலி இது எல்லாமே சரியாகும். வாதநாராயணன் இலையோட நம்ம முடக்கத்தான் இலை இவை 2ம் சேர்த்து விளக்கெண்ணெயில் தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை மேல் பூச்சாவும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அப்படி பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் மூட்டு வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, நரம்புகளில் ஏற்படக்கூடிய இசிவு இது எல்லாமே கட்டுப்படும். இந்த வாதநாராயணன் இலை மற்றும் பூ சேர்த்து நம்ம இப்போது கொதிக்க வச்சுட்ருக்கோம். இதோட சுக்கு பொடி 1/4 தேக்கரண்டி அளவு, 2 சிட்டிக்கை அளவு மிளகுத்தூள், சுக்கும் மிளகும் சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வாத நீரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகும். வாத நீர் தேக்கம் இருந்ததுனாலும், அதிகப்படியான நீர் தேக்கம் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருந்தாலும் அது ட்ரெயின் ஆகும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாம். வாதநாராயணன் இலை மற்றும் பூக்கள், சுக்குப்பொடி, மிளகுத்தூள் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை இரு வேளையும் உணவுக்கு பின் 100 ml அளவுக்கு நம்ம பருகிட்டு வரும்பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் கட்டுப்படும். நரம்புகளில் ஏற்படக்கூடிய இசிவு மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்பு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, டெலோனிக்ஸ் எலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வாத நாராயணன். இந்த வாத நாராயணனுடைய இலைகள் பூக்களை எடுத்து அதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கை தோல் சீவி அதனுடைய சூரணத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதனோடு பெப்பர் மிளகு சேர்த்திருக்கின்றோம். இந்த மிளகு, சுக்கு இரண்டுமே ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கின்ற நிலையிலே வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து இந்த வாத நாராயணனுக்கு துணை மருந்தாக பயன்படுகிறது. இந்த வாத நாராயணன் பூக்களை, இலைகளை நாம் தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற எலும்பு தேய்மானத்தினாலே ஏற்படுகின்ற வலி, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டுகளினுடைய சவ்வுகளிலே கிருமிகளினுடைய தாக்கத்தினாலே காய்ச்சல் ஏற்பட்டு அதனாலே வீக்கம், நடக்க ஒண்ணாத நிலை, இப்படிப்பட்ட ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்கின்ற நிலை, மஸ்குலார் கிராம்ப் என்று சொல்லுகின்ற நிலையிலே தசை பிடிப்பு அதனாலே ஏற்படுகின்ற வலி, த நெர்வஸ் டெபிலிட்டி என்று சொல்லுகின்ற வகையிலே
நரம்பு தளர்ச்சி, நரம்பு இசைவு, இதனால் உடல் முழுவதும் ஏற்படுகின்ற வலி, இப்படிப்பட்ட வலிகள் அத்துணையும் இந்த தீநீர் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது அத்துணை வலிகளையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. புறமருந்தாக இதனுடைய இலைகளை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி லேசான சூடாக பற்றாக போட்டு வருகின்ற பொழுது வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்கச் செய்கிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக, வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு லாக்ஸேட்டிவ் என்ற வகையிலே செயல்பட்டு வாத நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வாத நாராயணன் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.